ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும். உன் வாழ்க்கை நல்லபடியா மாறணுங்கிறதுக்காகவே சீரடியிலிருந்து உன்னை ஆசீர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட எண்ணான ஆறை தொட சொன்னேன். எல்லாமே இந்த உலகத்துல ஆறுதாங்கிறது உனக்கு புரியாதல்லவா? என்ன நடந்தாலும் அதை மன அமைதியோட ஏற்றுக்கொண்டு மன ஆறுதலோட வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ விரும்பிய அனைத்தையும் உனக்கு கொடுக்க தயாராய் இருக்கும்போது இந்த சாயப்பாவை நினைச்சு நீ எதுக்காக வருத்தம் அடைகிறாய்? நீயே வேணாம்னு சில விஷயங்களை விட்டு விலகி போனாலும் இந்த சாயப்பா அனைத்தையுமே கண்டிப்பாக உன் கைகள்ல கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் உன்னால மாத்தவோ திருத்தவோ முடியாது. ஆனா உன்னை சுத்தி யார் இருக்கணுங்கிறத நீ முடிவு செய்ய முடியும். எப்போதுமே நல்லவர்களும் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களும் மட்டும் உன் வாழ்க்கையில இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. நான் உனக்காக உன் வாழ்க்கையில கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்க வேண்டாம். சில நேரங்கள்ல சில விஷயங்களின் மதிப்பு உடனே புரியாது. பல நேரங்களில் இல்லாததையே நினைச்சு உன் மனசு ஏங்குனாலும் முதல்ல உன் மனசுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரியவை. என்ன நடந்தாலும் ஏத்துக்கணும், எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாதுன்ற அந்த புரிதலை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் மனதில் உள்ளவற்றை எல்லாம் சொல்லாமலே நான் அறிவேன் என் செல்லமே. உன்னை தாங்கி பிடித்து வாழ வைக்கும் இந்த சாயப்பாவே கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நடத்தி கொடுப்பேன். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தப்பா நடக்கும்போது அந்த மனக்காயங்களால் மட்டுமே உன்னை நேர்த்தி படுத்திக்க முடியும். எது சரியா நடந்தாலும் சரியா நடக்கலைனாலும் கூட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பங்களால உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துவது போல தோன்றினாலும் கூட எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. சில பேர் உன்னை விட்டு விலகி போனாலும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் எந்த விதத்திலும் குறைஞ்சு போகாது. நீ செய்த நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வாழ வைக்கும். நீ யாரிடமும் சண்டை போடவோ பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ வேண்டாம். எல்லாரும் ஏதாவது ஒரு வழியில என்னைக்காவது உன் வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக உதவுவார்கள் என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடமும் அன்பும் கருணையும் உன் மனசுல இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் உன்கிட்ட அன்பா அக்கறையா பேசுறாங்கன்னு நினைச்சு நீ ஏமாந்து போகாதே. இந்த உலகம் மொத்தமுமே அழகா சாமர்த்தியமா பேசி ஏமாத்தக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகம்ன்றத புரிஞ்சுக்கோ. தனிமை விரும்பும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இனிமையாக அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கண்களில் கண்ணீரும் தீந்து போய் இதயத்தில் இரக்கமும் குறைந்து மறைந்து போற அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இப்போது உனக்கான சந்தோஷத்தையே நீ சம்பாதிக்கும்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நான் அமைச்சு தரப்போறேன். ஆர்வம் நிறைய இருக்கு, திறமை நிறைய இருக்குனாலும் சந்தர்ப்பங்கள் சரியா அமைஞ்சா மட்டும்தானே எதையும் செயல்படுத்த முடியும். உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக உன் திறமையை வெளிக்கொணர தயாராகு. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். வானத்துல எப்பவுமே நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா அதை பார்க்கணும்னா இரவு பொழுது இருளான பொழுது தேவைப்படுகிறது. அதே போலதான் 1000 தோல்விகள் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் கூடிய சீக்கிரம் வெற்றிங்கிறது நட்சத்திரமாய் பிரகாசிக்கும்படி ஜொலிக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்துகிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. கெட்ட விஷயங்களை மறப்பதும் கெட்ட மனிதர்களை மன்னிப்பதும் தான் உன் வாழ்க்கை அழகாக இருப்பதற்கான சரியான வழியாக இருக்கும் என் செல்லமே.
பல சமயங்கள்ல பல பேரை பார்க்கும்போது கோபம் வந்தாலும், அவர்களுடைய செயல்கள் எரிச்சலாக இருந்தாலும், மறுபடியும் அவங்க முகத்தை பார்க்கணுமே, நாளைக்கு பேச வேண்டி வருமேன்ற காரணத்துக்காகவே அவர்களுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் நீ பொறுத்து போறது எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்கும் இந்த தெளிவான நல்ல புத்திக்கும் சேர்த்து இந்த சாயப்பாவே உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். தேவைனா தேடி வரும் உறவுகளையும், தேவையில்லாமல் உனக்குள் வரும் உணர்வுகளையும் நீ ஒதுக்கி வைக்க கத்துக்கோ. நல்ல உணர்வுகள் இருப்பது நல்லது. அதே போல நல்ல மனிதர்களை உறவாக வைத்துக் கொள்வது உனக்கு நல்லது. தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் நீ ஒதுக்கி வச்சாலே உன் வாழ்க்கையில நிம்மதி நிறைஞ்சு இருக்கும். இதுக்கு முன்னாடி அடிப்படை வசதி கூட இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில மனசு நிறைய சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருந்தாலும் மனக்கவலையோடயே வாழக்கூடியதாக இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத. இந்த சாயப்பா உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்றேன். எப்போதும் இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. ஆடம்பரமாக வாழும்போது அன்பு காட்டிய 1000 பேரை விட அனைத்தையும் இழந்து அனாதையாக நிற்கும் போது அக்கறை காட்டுபவர்கள்தான் உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையான உறவுகள். அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நீ நேசி. உன் வாழ்க்கை பயணம் எப்போ எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில எல்லாரிடமும் அன்பாய் பாசமாய் அரவணைக்க தயாராகு. இக்கட்டான சூழ்நிலையிலையும் கஷ்டமான பிரச்சனையிலையும் உனக்கு உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு உள்ளவரை தேவையில்லைங்கிறத நீ வைராகியமா வச்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன் தேவைகளை சொல்லு. உன் வார்த்தைகளை மதிப்பவர்களிடம் போய் உன் கனவுகளை சொல்லு. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் எதையும் மறைக்காமல் சொல்லிவிடு என் செல்லமே. நான் இப்படிதான்ற பிடிவாதமான செயலும் நடத்தையும் உள்ளவர்கள் பெரும்பாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கையில நீ பாசம் வைக்கிற எல்லாரும், அன்பு வைக்கிற எல்லாரும் அதே அன்பையும் பாசத்தையும் உன் மேல காட்டுவாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. நீ எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லாம அவங்க சூழ்நிலையில் நீ இருந்திருந்தீனா என்ன செய்வன்னு யோசிச்சு பாரு. அடுத்தவர்களை நேசிப்பதற்கு ஒரு நிமிஷம் போதும், அடுத்தவங்களோட சண்டை போடுறதுக்கும் ஒரு நிமிஷம் போதும். ஆனா நேசிச்சவங்களை நீ சண்டை போட்ட பிறகு அவர்களை மறப்பதற்கு ஒரு ஜென்மம் போதாது என் செல்லமே. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் சண்டை போடாம சமாதானமாக போக கத்துக்கோன்னு சொல்றேன். யாரை எங்கே நிறுத்தணுங்கிறத விட நீ எங்க நிக்கணுங்கிறதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. எப்போதும் சொந்த காலையே நின்று பழகு. ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் அடுத்தவர்களின் உதவியை தேடிப்போ. அவர்கள் உதவிலைனாலும் நீ அதுக்காக வருத்தப்படாதே தங்க.